ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஜோசப் விஜய் எனும் நான் அந்த ஸ்பீச்சுக்காக தான் இப்போ தமிழ்நாடே காத்துட்டு இருக்கு. நாளை காலையில 11 மணிக்கு நம்ம தளபதி விஜய் வந்து பதவியே இருக்கிறாங்க. மொத்தம் இப்போ டிவிகேல பார்த்தோம்னா 107 உறுப்பினர்கள் இருக்காங்க. காங்கிரஸ்ல 5, இந்தியன் கம்யூனிஸ்ட்ல 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல 2, விசிகாவில் 2, இந்தியன் முஸ்லீம் லீக்ல 2 வந்தாச்சு. மொத்தம் இப்போ 120 உறுப்பினர்கள் வந்தாச்சு. இதுல கம்யூனிஸ்ட் கட்சியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க டிவிகேக்கு ஆட்சி அமைக்க தான் நாங்க ஆதரவு தரோம், ஆனா நாங்க டிஎம்கே கூட்டணியில தான் நாங்க இருப்போம், எதிர்கட்சி தலைவர் கூட்டணியில தான் நாங்க இருப்போம், எந்த மக்கள் பிரச்சனை எது வந்தாலும் நாங்க எதிர்கட்சி தலைவரோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனையூர்ல டிவிகே அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து பட்டாசுகள் வெடிச்சு இனிப்பு வழங்கி தொண்டர்களை வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நம்ம தளபதி விஜய் நேரில் சென்று நன்றி சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து எப்படி வந்து நாங்க டிஎம்கே கூட்டணியில தான் இருப்போம், டிவிகேக்கு ஆதரவு மட்டும்தான் தரோம்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் நாங்க ஆதரவு மட்டும்தான் தருவோம், டிஎம்கே கூட்டணியில இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது பார்த்தோம்னா நம்ம தளபதிக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டு கேட்டு எடுக்கணும் அப்படின்றது தேவையில்ல, எதுனாலும் டைரக்டா எடுக்கலாம். ஆனா இப்ப நம்ம தளபதிக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை, ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எல்லா பிரச்சனையிலையும் ஒண்ணு தாண்டி 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 இப்போ வந்து நாளை காலைல 11 மணிக்கு வந்து சிஎம்ஆ பதவி ஏற்க போறார் நம்ம தளபதி விஜய். இப்ப தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த ஸ்பீச்சுக்காக. இப்ப தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு. நாளை காலையில நாளைக்கு அது கண்டிப்பா நடக்க போகுது. எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம தளபதி விஜய் வந்து சிஎம் ஆகுறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே வந்து அரசியல்லையே பழந்தின்னு கொட்டை போட்டவங்க அப்படின்னு பல பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் மீறி இப்போ வந்து ஒரு 2-3 வருஷத்துல அவங்க மாநாடு நடத்தி அரசியல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு இப்ப நாளைக்கு சிஎம்ஏ ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கப்ப இது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம தளபதி விஜய் பார்த்தோம்னா மற்ற கட்சி மாதிரி எல்லாம் பெரிய பணபலமெல்லாம் ரொம்ப கிடையாது. அவர் வந்து வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தாரு, நான் மக்களை நம்பி உள்ள வரேன், மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தாரு. அதே மாதிரி மக்கள் ஆதரவு அவருக்கு கிடைச்சது. இப்ப நாளைக்கு சிஎம் ஆக போறார் ஜோசப் விஜய் எனும் நான். அதுக்காக தான் இப்ப நான் தமிழ்நாடே காத்துட்டு இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா அந்த வீடியோ நம்ம சேனல்ல பார்க்கலாம். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.